பயணம்தான். இதுலதான் என்ன செய்ய போறேன்? பரலோகத்தை உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறேன். இதன் வழியாய் ஒருவன் நடந்து போகிறத என்ன செய்ய போறாங்க? மகிமைக்குள்ள பிரவேசிக்க போறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். இந்த அக்கினிய, இந்த வெள்ளத்தை உருவ கடக்கணும். இதை தாண்டி தான் போகணும். யாரையுமே அவ்வளவு சுலபமா கர்த்தர் சேர்த்தறல. தேவ கிருபையில இன்னைக்கு நம்ம இந்த பாதையில நிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இது தொடர்ந்து நிக்கணும்னா அதுக்கேற்ற தகுதி நமக்குள்ள தக்க வச்சுட்டே இருக்கணும். இந்த தகுதி இழந்துட கூடாது. நீ சிம்பிளா கொஞ்சம் கவனக்குறைவு பண்றது, நீ அது ஒரு சின்னதா நினைச்சிடாத. அதனால நீ இழக்க போற இழப்பு அதிகம். நீங்க கொஞ்சம் பாதை மாதிரி போகும்போது உங்களுடைய இழப்பு பெருசா இருக்கும். ஐயோ, நீ பெற போறது ரொம்ப பெருசு, அது நீ இழந்துடாத. இந்த சின்ன கவனக்குறைவினால சரியான ஓட்டத்துல கர்த்தர் வச்சிருக்க ஓட்டத்துல ஓடிட்டு நியமிச்சிருக்க ஓட்டத்துல ஓடிட்டே இருக்கு. இந்த வழியில தான் கர்த்தர் உங்களுக்கு பாக்குறதும் வேதம் சொல்லுகிறது. இதே 5ஆம் அதிகாரத்துல ஆவியில எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க பரலோக ராஜ்யம் பிரவேசிப்பாங்க. யாரு? ஆவியில எளிமையுள்ளவர்கள். சகோதரி, இந்த ஆவியில எளிமை அப்படின்றது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. உள்ள இருந்து எளிமையான வாழ்க்கையை வெளியில கொண்டு வரும். உள்ள இருந்தே எளிமையா வாழும். சிந்தையில எளிமை, பேச்சில எளிமை, கண்ணுல எளிமை, வார்த்தையில எளிமை, எல்லாத்திலும் மிகுந்த தாழ்மையோடு இருந்தா மட்டும்தான் இந்த எளிமையை அடைய முடியும். கொஞ்சம் கூட தன்னுடைய இருதயத்துல, தன்னுடைய எண்ணத்துல, பேச்சுல, பார்வையில எதிலுமே பெருமை இருக்கு. எதிலுமே பெருமை இருக்கு. ஆவியில எளிமை உள்ள. அது ரொம்ப கஷ்டம். இந்த வார்த்தை படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கலாம், சிம்பிளா இருக்கலாம். ஆவியில எளிமை தானே, ஆனா கஷ்டம். ஏன் சொல்றேன்னா, நீங்க பெறப்போங்கிற பரிசு அவ்வளவு பெருசு. அதுக்குதான் இந்த மாதிரியான கடினமான இலக்குகளை எல்லாம் கற்று வச்சிருக்கிறேன். இந்த லக்கை நோக்கி தொடர்கிறேன். நான் பவுல் இருக்கிறேன். இந்த லக்கை நோக்கி தொடர்றேன். அந்த பொருளுக்காக தொடர்றேன்.